வணக்கம் நண்பர்களே. அந்த ஒரு தருணத்தை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அல்லது உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு தருணத்தை கடந்திருக்கிறீர்களா? தொடக்கத்தில் உங்களிடம் மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருந்த ஒரு பெண், நீங்கள் அனுப்பும் மெசேஜ்களுக்கு அடுத்த நொடியே பதில் அனுப்பிய ஒரு பெண், திடீரென்று ஒரு நாள் மிக சுருக்கமாக பதில் அனுப்பத் தொடங்குகிறாள். ஹாஹா, ஓகே, இவ்வளவுதான் அவளுடைய பதில்கள். முன்பெல்லாம் நீங்கள்தான் போனை வைக்கலாமா என்று கேட்பீர்கள். ஆனால் இப்போது அவள்தான் முதலில் சரி, நான் அப்புறம் பேசுறேன், போனை வைக்கிறேன் என்று அவசரமாக சொல்கிறாள். அந்த நொடியில் உங்களுக்குள் ஏதோ ஒன்று உடைகிறது. உங்கள் அடிமனதுக்கு தெரிந்து விடுகிறது, தொடக்கத்தில் இருந்த அந்த பெண் இப்போது இல்லை. அவள் தன் ஆர்வத்தை இழந்துவிட்டாள். உடனே உங்கள் மனம் என்ன செய்யும் தெரியுமா? நான் என்ன தப்பு பண்ணினேன், எந்த இடத்தில் தவறு நடந்தது என்று உங்களையே நீங்கள் கேள்வி கேட்க தொடங்குவீர்கள். பழைய மெசேஜ்களை எல்லாம் எடுத்து படிப்பீர்கள். ஒருவேளை இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்க கூடாதோ, அந்த மெசேஜுக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டா ரிப்ளை பண்ணியிருக்கலாமோ என்று குழம்புவீர்கள். ஆனால் அதே சமயம் உங்கள் ஆண்மை இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கும். இல்லை, அவளுக்கு ஏதோ வேலை இருக்கும், அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொள்ள முயற்சி செய்வீர்கள். ஏன் தெரியுமா? தவறை தேடுவது என்பது நீங்கள் அந்த பெண்ணிடம் தோற்றுவிட்டீர்கள் என்பதை ஒப்புக்கொள்வதற்கு சமம். உங்கள் ஈகோ அதை அனுமதிக்காது. நண்பா, நீங்கள் இப்போது இந்த தருணத்தில் நின்று கொண்டிருக்கலாம், அல்லது கடந்த காலத்தில் இதை அனுபவித்திருக்கலாம். இந்த வீடியோவை நாம் முழுமையாக தொடங்குவதற்கு முன் உங்களிடம் நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன். எனக்கு நீங்கள் உண்மையாக பதில் சொல்ல வேண்டும். இப்போது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களை யாரும் கண்காணிக்கவில்லை. அதனால் உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக இருங்கள். உங்களுக்குள் 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். முதல் மனிதன், அவனுக்கு நான் இப்போது சொல்லப்போகும் விஷயங்கள் ஓரளவுக்கு முன்பே தெரியும். வாரக்கணக்காக அவனுடைய ஆழ்மனதில் இந்த எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு சில முறை அதை அவன் உறக்கக்கூட நினைத்திருப்பான். 2வது மனிதன், அவன் நான் சொல்வதையெல்லாம் கேட்பான், ஆனால் இதெல்லாம் எனக்கு பொருந்தாது, நான் பண்ணினது வேற, அந்த பொண்ணு குணம் வேற என்று ஏதாவது ஒரு குட்டி காரணத்தை தேடி தப்பிக்க பார்ப்பான். அவன் வெறும் ஆர்வத்திற்காக மட்டுமே இந்த வீடியோவை பார்ப்பான். எதையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டான். நீங்கள் இதில் எந்த வகை, உங்களுக்கே அது தெரியும். இப்போது நாம் இருவரும் ஒரு விஷயத்தில் உடன்பட வேண்டும். அது என்ன தெரியுமா? தயவு செய்து நான் என்ன தவறு செய்தேன் என்று தேடுவதை இப்போதே நிறுத்துங்கள். நீங்கள் செய்யும் முதல் தவறு அந்த தவறை தேடுவதுதான். நீங்கள் அனுப்பிய ஒரு குறிப்பிட்ட மெசேஜோ அல்லது நீங்கள் செய்த ஒரு குறிப்பிட்ட செயலோ அவளுடைய ஆர்வத்தை குறைத்துவிடவில்லை. காரணம் அதைவிட ஆழமானது. இந்த உலகத்தில் 99% ஆண்களுக்கு புரியாத ஒரு உளவியல் ரகசியத்தை தான் இன்று நீங்கள் புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். சரி, நீங்கள் ஒரு பெண்ணை விரும்பத் தொடங்கும் வரை அவளுக்கு உங்கள் மீது ஏன் அவ்வளவு ஆர்வம் இருந்தது? நீங்கள் அவளை காதலிக்கத் தொடங்கியவுடன் அவளுடைய ஆர்வம் ஏன் குறைந்தது? இணையத்தில் இருக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் குரு அல்லது உங்கள் நண்பர்களிடம் கேட்டால் அவர்கள் உடனே என்ன சொல்வார்கள்? மச்சான், நீ அவளுக்கு ஓவரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ட, நீ ரொம்ப சீக்கிரமா உன்னோட காதலை காட்டிட்ட, அவ பின்னாடியே சுத்தின, அதுதான் அவளுக்கு பிடிக்காம போயிருச்சு என்று சொல்வார்கள். பொதுவாக இன்டர்நெட்டில் எல்லாரும் சொல்வது இதுதான். யூ ஷோட் டூ மச் இன்ட்ரெஸ்ட், யூ கேம் ஆன் டூ ஸ்ட்ராங். இதை கேட்கும்போது உங்களுக்கும் ஆமாம், இதுதான் உண்மையாக இருக்கும் என்று தோன்றும். ஆனால் நான் உங்களிடம் ஒரு பழைய நினைவை நினைவூட்ட விரும்புகிறேன். அந்த பெண்ணுக்கு ஆரம்பத்தில் உங்கள் மீது ஆர்வம் இருந்தபோது நீங்கள் அவளிடம் எப்படி பேசினீர்கள் என்று யோசித்து பாருங்கள். இப்போது நினைத்து பார்த்தால் உங்களுக்கே அசிங்கமாக இருக்கும் பல விஷயங்களை அன்று நீங்கள் பேசியிருப்பீர்கள். அவளுடைய மெசேஜ்களுக்கு நீங்கள் மிக வேகமாக பதில் அனுப்பியிருப்பீர்கள். நீங்கள் ஒன்றும் அன்று ஒரு கூல், கிளாசிக், மாஸ் ஹீரோ போல நடிக்கவில்லை. நீங்கள் சாதாரணமாகத்தான் இருந்தீர்கள். ஒரு சாதாரண மனிதனாகத்தான் பேசினீர்கள். அப்படி இருந்தும் அவளுக்கு உங்கள் மீது ஆர்வம் அதிகரித்தது. அவள் உங்களுடன் நெருங்கி வந்தாள், இல்லையா? அப்படியென்றால் அவளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுதான் தவறு என்று வெளியில் சொல்லப்படும் காரணம் வெறும் மேலோட்டமானது. உண்மை அதைவிட ஆழமானது நண்பா. ஆரம்பத்தில் அவளுக்கு உங்கள் மீது ஈர்ப்பு இருந்ததற்கு காரணம் நீங்கள் கணிக்க முடியாதவராக இருந்தீர்கள். அவளால் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. மனித மூளை எப்போதுமே ஒரு புதிர் அல்லது விடை தெரியாத ரகசியத்தை நோக்கிதான் ஈர்க்கப்படும். நீங்கள் அவளுக்கு ஒரு புதிராக இருந்தீர்கள். ஆனால் எப்போது நீங்கள் அவளை பிடிக்கத் தொடங்கி அவளுடைய அன்பிற்காக ஏங்கத் தொடங்கினீர்களோ அப்போது நீங்கள் அவளுக்கு புரிந்துவிட்டீர்கள். இதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள நம்முடைய மூளை எப்படி வேலை செய்கிறது என்ற சைக்காலஜியை நாம் பார்க்க வேண்டும். இந்த விதியை உங்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம் மூளைக்கு ஒரு பொருளின் மீதோ அல்லது ஒரு நபர் மீதோ பெரிய அளவில் அக்கறை இல்லாதபோது அது மிக இயல்பாக தாறுமாறாக வேலை செய்யும். நீங்கள் எதையும் யோசித்து செய்ய மாட்டீர்கள். மனதில் தோன்றுவதை பேசுவீர்கள். பயம் இல்லாமல் செயல்படுவீர்கள். ஆனால் எப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் அல்லது ஒரு பெண் மீது அதிக அக்கறை வந்து விடுகிறதோ அப்போதே உங்கள் மூளை அந்த இயல்பான தன்மையை இழந்து விடுகிறது.
அது ஒரு குறிப்பிட்ட வடிவத்திற்குள் அல்லது முறைக்குள் வேலை செய்ய தொடங்குகிறது. இந்த விதியை இப்போது அந்த பெண்ணிடம் பொருத்தி பார்ப்போம். ஆரம்பத்தில் நீங்கள் அவளிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயல்பாக பேசினீர்கள். அந்த இயல்பு தன்மை அவளுக்கு பிடித்திருந்தது. உங்களை அவளால் கணிக்க முடியவில்லை. ஆனால் எப்போது அவளை உங்களுக்கு பிடித்து விட்டதோ, நீங்கள் அவளை பற்றி யோசிக்கத் தொடங்கினீர்களோ, அப்போது முதல் நீங்கள் அவளிடம் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் படி பழகத் தொடங்கினீர்கள். இந்த பேட்டர்ன் அவளுக்கு ஒரு வசதியை தருகிறது. என்ன தெரியுமா? அவளால் உங்களை படித்துவிட முடிகிறது. ஒரு பெண் உங்களிடம் பேசும்போது அவளுடைய மூளை அறியாமலேயே உங்கள் எதிர்கால செயல்களை கணிக்க முயல்கிறது. நான் இப்படி சொன்னால் அவன் என்ன செய்வான், நான் ரிப்ளை பண்ணாட்டி அவன் என்ன பண்ணுவான் என்று அவள் உங்களை அடை போடுகிறாள். நீங்கள் அவளுடைய அந்த பேட்டர்னுக்குள் சிக்கியவுடன் அவளுக்கு உங்களை கணிப்பது மிக எளிதாகிவிடுகிறது. எப்போது ஒரு ஆணின் அடுத்த செயலை ஒரு பெண்ணால் மிக எளிதாக கணிக்க முடிகிறதோ, அப்போது அவளுக்கு அந்த ஆணின் மீதான சுவாரஸ்யம் குறைந்து விடுகிறது. ஆர்வம் தானாகவே இறந்து விடுகிறது. பெரும்பாலான ஆண்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நான் அவளுக்கு தேவையாக இருக்கும்போது பின்தொடர்ந்ததால் அவள் என்னை வெறுக்கிறாள் என்று நினைக்கிறார்கள். அல்லது எனக்கு அவளை பிடித்து விட்டது என்று தெரிந்தவுடன் அவள் மாறிவிட்டாள் என்று நினைக்கிறார்கள். இது ஒரு எல்லை வரை உண்மைதான் என்றாலும் இதுவே முழுமையான காரணம் அல்ல. நீங்கள் அவளை விரும்பினாலும் உங்களது செயல்களை அவளால் கணிக்க முடியாமல் இருந்தால் அவளுக்கு உங்கள் மீதான ஆர்வம் ஒருபோதும் குறையாது. ஒரு பெண்ணுக்கு உங்கள் மீதான ஆர்வம் குறையும் போது ஆண்கள் பொதுவாக 2 பாதைகளில் ஒன்றைத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக இந்த 2 பாதைகளுமே முற்றிலும் தவறானவை. முதல் பாதை தி இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் கை. பெண்களை பற்றி எந்த அனுபவமும் இல்லாத ஆண்கள் தேர்ந்தெடுக்கும் பாதை இது. அந்த பெண் தள்ளி போகிறாள் என்று தெரிந்தவுடன் இவர்கள் தாங்கள் முன்பே செய்த தவறுகளையே இன்னும் தீவிரமாக செய்யத் தொடங்குவார்கள். அவள் மெசேஜ் செய்யாவிட்டால் இவர்கள் இன்னும் அதிகமாக மெசேஜ் செய்வார்கள். இன்னும் அதிகமான புகழ்ச்சிகள், இன்னும் அதிகமான பரிசுகள். அவளுக்கு பிடித்தமான ஒரு சிறந்த டேட்டிங் பிளான் செய்வார்கள். அவள் எப்போது கூப்பிட்டாலும் ஓடிப்போய் நிற்பார்கள். எப்போதும் அவளுக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். இதன் விளைவு என்ன தெரியுமா? அந்த பெண் ஒவ்வொரு வாரமும் இவர்களை விட்டு இன்னும் வெகு தூரம் தள்ளி போவதை இவர்கள் வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பெண்களை புரிந்து கொள்ளவே முடியாது. கடைசியில் பெண்களே ஒரு சிக்கலான பிறவி என்று புலம்பிக் கொண்டு வயதாகி விடுவார்கள். இரண்டாவது பாதை தி இன்டர்நெட் ரெட் கை. நீங்கள் என் வீடியோக்களையோ அல்லது இணையத்தில் இருக்கும் பிற ரிலேஷன்ஷிப் பதிவுகளையோ படிப்பவராக இருந்தால் நீங்கள் இந்த இரண்டாவது பாதையை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு உண்டு. இணையத்தில் இவர்கள் என்ன படிப்பார்கள்? ஒரு பெண் உன்னை தவிர்க்கிறாளா? அப்படியென்றால் நீயும் அவளிடம் கோல்டாக நடந்து கொள். அவளை புறக்கணி. அவளுக்கு முதலில் மெசேஜ் செய்யாதே. அவளை காக்கவை. நீ ரொம்ப பிஸியாக இருப்பது போல காட்டிக்கொள். உனக்கு அக்கறை இல்லாதது போல் நடி என்று படித்திருப்பார்கள். மேலோட்டமாக பார்த்தால் இந்த முறை வேலை செய்வது போலதான் தோன்றும். நீங்கள் திடீரென்று மெசேஜ் செய்யாமல் அமைதியாகும்போது அந்த பெண் குழப்பமடைவாள். என்ன ஆச்சு இவனுக்கு என்று அவளை மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வாள். ஆனால் நண்பா, நானும் நீண்ட காலம் இந்த பாதையில் வாழ்ந்தவன்தான். உண்மையை மறைக்காமல் சொல்கிறேன், கேளுங்கள். இந்த நடிப்பு உங்களுக்கு குறுகிய காலத்திற்கு மட்டுமே வளம் தரும். ஷார்ட் டேர்ம் ரியாக்ஷன். ஆனால் நீங்கள் இப்படி நடிக்கும்போது உங்களுக்குள் ஒரு மாற்றம் நடக்கும். நீங்கள் எப்போதும் ஒரு கேமரா முன்னால் நடிப்பது போலவே உணரத் தொடங்குவீர்கள். நீங்கள் அனுப்பும் ஒவ்வொரு மெசேஜும் கணக்கு போட்டு அனுப்பப்படும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு ரிப்ளையும் நேரம் பார்த்து செய்யப்படும். உங்களையே நீங்கள் வெளியிலிருந்து ஒரு 3ஆம் மனிதனாக கண்காணிக்கத் தொடங்குவீர்கள். நான் சரியாக நடிக்கிறேனா இல்லையா என்று. கடைசியில் உங்கள் காதல் வாழ்க்கை என்பது நீங்கள் விரும்பி கையெழுத்து செய்யாத ஒரு பார்ட் டைம் வேலை போல மாறிவிடும். பெண்கள் இந்த நடிப்பை மிக எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். இந்த கோல்ட் ஆக்ட் பின்னால் இருக்கும் நிஜமான ஆண் எங்கே என்று அவர்கள் தேடுவார்கள். அங்கே ஒரு ஆண் இல்லை, மாறாக ஒரு பெண் தன்னை விரும்ப வேண்டும் என்பதற்காக பொய்யாக நடிக்கும் ஒரு கோழை மட்டுமே இருக்கிறான் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அதன் பிறகு அவளுக்கு உங்கள் மீதான மதிப்பு முற்றிலும் போய்விடும். உங்களது ஒவ்வொரு உணர்வும் வெளியில் வருவதற்கு முன் எடிட் செய்யப்படுவதால் உங்களுக்கே உங்களை பிடிக்காமல் போய்விடும். நீங்களும் அந்த பேட்டர்னுக்குள் சிக்கிவிடுவீர்கள். அவளும் உங்களை கணித்து விடுவாள். உதாரணமாக, அவள் ஒரு மெசேஜ் அனுப்பும் போதே அவளுக்கு தெரிந்துவிடும் நீங்கள் வேண்டும் என்ற அரை மணி நேரம் கழித்துதான் ரிப்ளை செய்வீர்கள் என்று. நீங்கள் பிஸியாக இருப்பது போல் நடிப்பதும் அவளுக்கு புரிந்துவிடும். அது அவளுக்கு சுவாரஸ்யத்தை தராது. அப்படியென்றால் அவளுடைய ஆர்வம் குறைந்ததற்கு காரணம் நீங்கள் அன்பு காட்டியதோ அல்லது கோல்டாக நடித்ததோ அல்ல. உங்கள் இருவருக்குள் இருந்த அந்த இயல்பு தன்மை காணாமல் போனதுதான் உண்மையான காரணம். மனிதர்களாகிய நமக்கு நம் மூளையை முழுமையாக கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை. மூளையின் விதிகளை எதிர்த்து நம்மால் போராட முடியாது. நாம் செய்யக்கூடிய ஒரே விஷயம் அந்த விதிகளோடு இணைந்து பயணிப்பதுதான். பல வருட ஆராய்ச்சிகளுக்கும் அனுபவங்களுக்கும் பிறகு நான் கண்டுபிடித்த ஒரு தீர்வுதான் 3 சேனல்கள். உங்கள் மூளை எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னுக்குள் சிக்கிக்கொள்ள விரும்பும். அதை உங்களால் தடுக்க முடியாது. ஆனால் உங்கள் மூளைக்கு செல்வதற்கு ஒரு பாதைக்கு பதிலாக 3 பாதைகளை உருவாக்கி கொடுத்தால் என்ன நடக்கும்? உங்கள் மூளை இந்த 3 பாதைகளுக்கும் இடையே மாறி மாறி பயணிக்கும். இந்த சுழற்சி உங்களை அறியாமலேயே அந்த பெண்ணுக்கு உங்களை கணிக்க முடியாத ஒரு புதிராக மாற்றும்.
அவளுக்கு எப்போதும் உங்கள் மீது ஒரு ஈர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். அந்த 3 சேனல்கள் என்னென்ன என்று இப்போது பார்ப்போம். வார்ம் சேனல். வார்ம் என்பது உங்கள் இயல்பான, அன்பான, விளையாட்டுத்தனமான ஒரு வடிவம். நீங்கள் அவளை கிண்டல் செய்வீர்கள், அவளோடு சேர்ந்து சிரிப்பீர்கள், அவளுடைய அழகை பாராட்டுவீர்கள். அவளுடைய குணத்தைக் கண்டு நீங்கள் மிரளாமல் அவளை ஒரு சாதாரண பெண்ணாக பார்த்து பழகுவீர்கள். பெரும்பாலான நல்ல ஆண்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் இந்த வார்ம் சேனலிலேயே கழித்து விடுகிறார்கள். எப்போதும் ரிப்ளை செய்வது, எப்போதும் சிரிப்பது என்று இருப்பதால் 10 நாட்களில் அந்த பெண் இவர்களை படித்து விடுகிறாள். ஆனால் இந்த வார்ம் சேனல் மட்டுமே அவளுக்குள் உங்களுக்கான உணர்வுகளை தூண்டக்கூடியது. எனவே இது நமக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் இது மட்டுமே போதாது. 2. கோல்ட் சேனல். கோல்ட் என்றவுடனே கோபமாக இருப்பது அல்லது முகத்தை தூக்கி வைத்துக் கொள்வது என்று அர்த்தமல்ல. கோல்ட் என்பது உங்கள் கவனம் வேறெங்கோ இருக்கிறது என்று அர்த்தம். உங்கள் குரல் கொஞ்சம் நிதானமாகும், உங்கள் எனர்ஜி லெவல் குறையும். நீங்கள் அவளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வீர்கள், ஆனால் உங்கள் மனதில் இதைவிட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் ஓடிக்கொண்டிருப்பது போல் பேசுவீர்கள். நீங்கள் அங்கேதான் இருப்பீர்கள், ஆனால் முழுமையாக இருக்க மாட்டீர்கள். வார்ம் சேனலுக்கு அடுத்ததாக இந்த கோல்ட் சேனலை பயன்படுத்தும்போது அவளுக்குள் ஒரு சிறிய நடுக்கம் ஏற்படும். ஏன் இவன் திடீரென்று மாறிவிட்டான் என்று அவள் மூளை யோசிக்கத் தொடங்கும். 3. எம்டி சேனல். இதைப் பற்றி இந்த உலகத்தில் யாரும் பேசுவதில்லை. ஆனால் இந்த 3இல் மிக சக்தி வாய்ந்தது இதுதான். எம்டி என்பது நீங்கள் அங்கே இல்லவே இல்லை